இந்த ஒரு விஷயத்தை செய்கிறது மூலம் உங்களோட கார் இன்சூரன்ஸையோ இல்லாட்டி ஹோம் இன்சூரன்ஸையோ $50 $100 வரைக்கும் குறைக்கலாம்னு சொன்னால் உங்களால் நம்ப எழுதும். நீங்கள் ஒன்டேரியோவில் கார் இன்சூரன்ஸோ இல்லாட்டி ஹோம் இன்சூரன்ஸோ கடும் ஹை ரேட் பே பண்ணிட்டு ஒரு ஆள் இருப்பீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃபியூச்சரில் காரோ ஹோமோ வாங்க போறீங்கன்னு சொன்னாலும் இந்த வீடியோவை கட்டாயம் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ தேவைப்படாட்டியும் ஃபியூச்சரில் உங்களுக்கு இது தேவைப்படும். நான் இப்போ கதைக்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிடக்டிபிள். நிறைய பேருக்கு இந்த டிடக்டிபிள் கன்செப்டே தெரியாது. நாளைக்கு கிளைம் ஒன்று வரக்குள்ளதான் அநேகமானங்களுக்கு டிடக்டிபிள்ன்ற ஒரு விஷயம் ஒன்றே நம்ம இன்சூரன்ஸ் பாலிசியில இருக்குது. இது இந்த மாதிரி எல்லாம் தாக்கம் செலுத்துன்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு சர்ப்ரைஸாவே வாரது. ஆனா உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் இந்த டிடக்டிபிள்ல நீங்க மாற்றம் செய்யறது மூலமாக உங்களோட இன்சூரன்ஸ் பிரீமியத்தை மந்த்லி நீங்க பே பண்ற அமௌண்ட்டை கூட்டி குறைக்கலாம்னு சொல்லி. இப்ப சில நேரம் என்கிட்ட கண்டெக்ட் பண்றாங்க, புதுசா அப்பதான் ஒரு கார் எடுக்க போறாங்க, அப்பதான் ஒரு முதல்ல வீடு எடுக்க போறாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட இந்த டிடக்டிபிள் எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள அநேகமான ஆட்கள் பயப்படுவாங்க. இல்லை எனக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் தான் வேணும், டிடக்டிபிள் இல்லாமல் எனக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் வேணும்னுலாம் கேட்பாங்க. ஸோ அதனால தான் ஒரு வீடியோ ஒன்றில் ஃபுல்லாக இந்த டிடக்டிபிள் என்ன, இதில் என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் இருக்குது, எந்த மாதிரி டிடக்டிபிள் நீங்கள் கொடுக்கணுங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முதலாவது இன்சூரன்ஸ் என்னென்னு வழங்குங்க. ரிஸ்க் ஷேரிங். ரிஸ்கை இல்லாம ஆகுறது இல்லை, ரிஸ்கை ஷேர் பண்றது. அதாவது நீங்க ஒரு 50,000 கார் ஒன்று வாங்குறீங்க. நாளைக்கு அந்த கார் ஆக்சிடென்ட் பட்டு ஃபுல் லாஸ் ஆயினாலோ இல்லாட்டி அந்த கார் களவு போனாலோ இல்லாட்டி ஆக்சிடென்ட் நடந்து அதோட ரிப்பேரிங் காஸ்ட் ஒரு $10,000 வந்தாலோ இல்லாட்டி நீங்க இன்னொரு கார்ல முட்டி அந்த கார் இணைக்கிறதுக்குரிய பேமெண்ட் வந்தாலோ அதை நீங்க தனிய ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னா அது ஒரு பெரிய ஒரு ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டியில உங்களை கொண்டு விடும், ரைட்? அதனாலதான் இந்த இன்சூரன்ஸுங்கிற இந்த கன்செப்டே வந்தது முதலாவது. அதாவது எதிர்காலத்துல வரப்போற ஒரு அசம்பாவிதம் ஒன்றை தனியா ஒரு ஆள் மட்டும் ஃபேஸ் பண்ணாம நிறைய பேர் சேர்ந்து அதை ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் தான் இந்த ரிஸ்க் ஷேரிங். உதாரணத்துக்கு ஒரு ஏரியாவில் 1000 கார் இருக்குன்னு சொன்னா ஒரு வருஷத்துல 1000 காருமே ஆக்சிடென்ட் படாது, 1000 காருமே களவு போகாது, 1000 காருக்குமே கிளைம் வராது. இப்ப நான் எந்த கார் பாத்தீங்கன்னு சொன்னா இன்சூரன்ஸ் வச்சிருக்கேன், இப்ப 3வது வருஷத்தால போயிட்டு இருக்குது. இவ்வளவு காலத்துக்கு நான் இன்சூரன்ஸ் பே பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எந்த விதமான கிளைமுமே நான் பண்ணல. ஆனா சில நேரம் நீங்க கார் வாங்கியிருப்பீங்க, ஒரு 3 மாதம் தான் டிரைவ் பண்ணிருப்பீங்க, ஆனா ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிருக்கும், அதுக்கு நீங்க கிளைம் பண்ணிருப்பீங்க. இந்த 3 மாதம் நீங்க இன்சூரன்ஸ், இப்போ உதாரணத்துக்கு இன்சூரன்ஸ் $200 தான், 3 மாதத்துக்கு $600 தான் பே பண்ணிருப்பீங்க, ஆனா உங்க கிளைம் $10,000 வந்திருக்கும். அப்ப நீங்க $600 தானே பே பண்ணின, $10,000 தர முடியாது, $600 தரோம்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க இன்சூரன்ஸ். உங்களுக்கு கிளைம் எவ்வளோ வருதோ, நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கும்னு சொன்னால் உங்களுக்கு கிளைம் எவ்வளோ வருதோ அதை தருவாங்க. ப்ளஸ் அதை தேர்ட் பார்ட்டிக்கு என்ன லைபிலிட்டி பிரச்சனை வருதோ அதையும் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ரிஸ்க் ஷேரிங். அதாவது நிறைய பேர் எடுத்து எல்லார மணியையும் பூல் பண்ணி அதில் யாருக்கு ரிஸ்க் வருதோ அவங்கள ரிஸ்க்ல இருந்து காப்பாற்றுறது தான் இந்த இன்சூரன்ஸோட சிம்பிள் கன்செப்ட். நார்மலாக இந்த டிடக்டிபிள் ஃபுல் இன்சூரன்ஸ் போடக்குள்ள மட்டும்தான் தாக்கம் செலுத்தும். இப்போ சில ஆள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜங்க் கார் வச்சிருப்பாங்க, ஒரு $2,000-3,000 கார் வச்சிருப்பாங்க. அந்த காருக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் போட வேண்டிய எந்த அவசியம் இல்லை. ஃபுல் இன்சூரன்ஸுக்கும் ஒன் வேக்கு முறைய வித்தியாசத்துக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதாக்கள் இந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கொள்ளுங்க. நான் சிம்பிளாக இந்த வீடியோலையும் சொல்கிறேன். ஒன் வே இன்சூரன்ஸ் அப்படி தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போடுறது என்னன்னு சொன்னால் நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடக்கக்குள்ள, உங்களோட மிஸ்டேக்கால நடக்கக்குள்ள 3வது நபருக்கு, அதாவது இன்னொரு வாகனத்தை போய் இடிச்சாலோ இன்னொரு ப்ராப்பர்ட்டியை போய் நீங்கள் உடைச்சாலோ அப்படி இன்னொரு ஆள் அடித்து அவருக்கு மெடிக்கல் ஏதாவது பேமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாலோ உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்கள் ஒன் வே போட்டிருந்தாலும் சரி, நீங்கள் ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாலும் சரி அவங்களுக்கு பே பண்ணுவாங்க. அதாவது தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டிக்கு பே பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்களோட ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸும் தருவாங்க. உங்களுக்கு ஏதாவது இன்ஜரி வந்தாலோ அப்படி உங்களோட மெடிக்கல் பேமெண்ட் அது இது எல்லாத்துக்குமே உங்களுக்கும் பே பண்ணுவாங்க, தேர்ட் பார்ட்டிக்கும் பே பண்ணுவாங்க. இந்த 2 விஷயம், அதாவது தேர்ட் பார்ட்டிக்கு பே பண்ணுறதும் உங்களுக்கு பர்சனலாக உங்களோட மெடிக்கல் அது இதுக்கு பேமெண்ட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபுல் இன்சூரன்ஸ் வச்சிருந்தாலும் கிடைக்கும், நீங்கள் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வச்சிருந்தாலும் கிடைக்கும். ஆனால் உங்களோட வாகனத்துக்கு அப்படி உங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்குள்ள உங்களோட ப்ராப்பர்ட்டி உங்களோட வாகனம் தான் அதில் ஆக்சிடென்ட் ஆகக்குள்ள உடையும், அதுக்கும் கிளைம் வரும், ரைட்? ஆனால் நீங்கள் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அதாவது ஒன் வே இன்சூரன்ஸ் வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு நடக்கிற பேமெண்ட்டுக்கு எதுவுமே தரமாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் $2,000 கார் வச்சிருக்கீங்க, ஒரு இன்னொரு காரில் போய் மோதிட்டீங்கன்னு சொன்னால் மற்ற கார் அன்னைக்கு கொடுப்பாங்க, அவருக்கு ஏதாவது காயம் அதுக்குன்னு சொன்னால் அதுக்கு பணம் தருவாங்க, உங்களுக்கு ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் இது பணம் தருவாங்க. ஆனால் உங்களோட காருக்கு எதுவுமே தரமாட்டாங்க. இது ஒன் வே இன்சூரன்ஸ் இல்லை. ஆனால் இதே இது நீங்கள் ஃபுல் இன்சூரன்ஸ் வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட காருக்கும் பே பண்ணுவாங்க. இப்படி ஃபுல் இன்சூரன்ஸுக்கு உங்களோட காரை இணைக்கிறதுக்கு அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டியை இணைக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி தார அமௌண்ட்ல அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா நீங்க எவ்வளவுக்கு உங்களோட காரையோ உங்களோட ப்ராப்பர்ட்டி இணைக்கிறதுல நீங்க ரிஸ்க் எடுக்கீங்க, நாங்க ரிஸ்க் எடுக்கிறது முதல்னு சொல்லி கேட்கறது தான் இந்த டிடக்டிபிள். இது என்னன்னு சொன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட காருக்கு உங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு பே பண்ணது முதல் நீங்க அந்த கிளைம்ல எவ்வளவு உங்களோட சார்பா நீங்க காசு போடுவீங்க கேட்கறது. ஸோ இந்த டிடக்டிபிள் மினிமம் $500 இருந்து மேக்ஸிமம் நீங்க 5,000 வரைக்கும் அதுக்கு அதையும் தாண்டி போடலாம். ஆனால் நார்மலா பாத்தீங்கன்னு சொன்னா எவரேஜா
ஒரு $2,500 மாதிரி அநேகமான நகர் போடுவாங்க. சில ஆட்கள் $1,000 போடுவாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் எடுக்கீங்க. இப்போ நார்மலாக நீங்கள் ஃபைனான்ஸோ லீஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஃபுல் இன்சூரன்ஸ் தான் எடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் ஃபுல் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரோக்கரோ இன்சூரன்ஸ் ஏஜென்ட் நீங்கள் உங்களோட டிடக்டிபிள் எவ்வளோ ஹேப்பன்னு சொன்னால் நீங்கள் எதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணணும்னு சொன்னால் உங்களால் இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டு இந்த காரை இணக்கிறதுக்குரிய பணத்தில் என்னால் எவ்வளோ கண்ட்ரிபியூட் பண்ண இயலுங்கிறது நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தான் இடைய அமௌண்ட்டை சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு $1,000 ஒன்று நீங்கள் நாளைக்கு கிளைம் வரக்குள்ளே கொடுக்குறதுல உங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டிடக்டிபிளாக $1,000 சொல்லலாம். சிலாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் $2,500 கொடுக்குறதுல அவங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனை இருக்காது. அப்போ $2,500 சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்களோட டிடக்டிபிள் $2,500 போட்டுறீங்கன்னு சொன்னால் நாளைக்கு ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடந்துட்டு அது கலிஷனாக இருக்கட்டும், கம்ப்ரிஹென்சிவாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆல் பெரிலாக இருக்கட்டும். ஆல் பெரில்னு சொன்னால் கலிஷன் கம்ப்ரிஹென்சிவ் எல்லாம் சேர்த்து, அப்படி இல்லை கலிஷனுக்கு மட்டும் நீங்கள் வேற ஒரு டிடக்டிபிளும் கம்ப்ரிஹென்சிவ்க்கு நீங்கள் வேறு டிடக்டிபிளும் செலவிடத்தை போடலாம். கலிஷன்னு சொன்னால் எக்ஸிடென்ட் தவிர்த்த மற்ற டேமேஜ்கள் எல்லாமே கம்ப்ரிஹென்சிவ்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஏதாவது உங்களோட விண்ஷீல் எனக்கு நான் விழுந்து மேலேருந்து கராஜிலேருந்து என்ன கீழே விழுந்து உங்களோட கண்ணாடி உடஞ்சிட்டு இல்லாட்டி எது நான் பட்டுட்டு அப்படி அந்த மாதிரியெல்லாம் கம்ப்ரிஹென்சிவ்குள்ளே வரும். நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு போகல எக்ஸிடென்ட் நடந்தால் அது கொலிஷனுக்குள்ளே வரும். ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஆல் பெரில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் நம்ம டிடக்டிபிள் போடுவோம். இப்போ $2,500 டிடக்டிபிள் ஏதோ ஒரு நடந்துட்டு எக்ஸிடென்ட் பட்டுட்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் லைக் கம்ப்ரிஹென்சிவ் ஏதோ ஒன்று வந்து உங்களோட கிளைம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வாகனத்துக்குரிய இல்லாட்டி உங்களோட ப்ராப்பர்ட்டிக்குரிய கிளைம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் $10,000 வந்த ரிப்பேர் பண்ணுறதுக்குரிய அமௌண்ட் $10,000 அந்த $10,000 $2,500 நீங்கள் பே பண்ணணும். முதலாவது பேலன்ஸ் இருக்கிற $7,500 தான் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பே பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் நான் பே பண்ணேன்னு சொல்லி நீங்கள் சொல்ல முடியாது. இது முதலாவது நீங்கள் பே பண்ணணும். என்ன இது உங்களோட ப்ராப்பர்ட்டியோ உங்களோட வாகனம் பேலன்ஸ் இருக்கிறது தான் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பே பண்ணுவாங்க. சிலர்கள் ஏன் பெரிய அளவில் டிடக்டிபிள் வைப்பாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தரமும் நீங்கள் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணக்குள்ள அது உங்களோட ரிப்போர்ட்டில் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு பிறகு ரினியூவலுக்கு போகக்குள்ள உங்களோட ஆக்சிடென்ட் ஃபர்கிவ்னஸ் இல்லாட்டி உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் திரும்ப கூடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களால காசு கொடுத்து எவ்வளவுக்கு ரிப்பேரை அவங்களால ஹேண்டில் பண்ணிடலுமோ அதை நார்மலாக டிடக்டிபிளாக போடுவாங்க. ஸோ உதாரணத்துக்கு $2,500 டிடக்டிபிள் போட்டிருக்காங்க. $2,000 ரிப்பேர் வந்துட்டுன்னு சொன்னால் அவங்க இன்சூரன்ஸ்கிட்ட கிளைம் பண்ணாமல் டிரெக்டாக அவங்களே போய் ப்ரைவேட்டாக போய் அவங்களே எனக்கு எடுத்துருவாங்க. இப்படி எனக்கு எடுக்கக்குள்ள இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுக்கு பே பண்ணாதால நெக்ஸ்ட் இயருக்கு உங்களோட ப்ரீமியம் கூடாது. இப்போ இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ டிடக்டிபிள் போடுறீங்க பொறுத்து உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் மாறும். அதாவது நீங்கள் மாதம் எவ்வளோ கட்ட போகிறீங்க இல்லாட்டி இயர்லி ப்ரீமியம்ங்கிறது நீங்கள் இன்சூரன்ஸ் டிடக்டிபிள் எவ்வளோ சூஸ் பண்ணிங்கிறத பொறுத்து மாறும். நீங்கள் ஹையர் டிடக்டிபிள் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் குறையுமே. ஏன்னா நீங்கள் கூடுதலாக ரிஸ்க் அடிக்கிங்க. உதாரணத்துக்கு $2,500 போடக்குள்ள இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு $300 ப்ரீமியம் வருது மந்த்லின்னு சொன்னால் நீங்கள் திரும்ப இதை $1,000 மாற்றுவீங்க. அதாவது டிடக்டிபிள் 1000 குறைப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 300 350 இல்லாட்டி 360 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஹையர் த டிடக்டிபிள் லோவர் த ப்ரீமியம். அதே மாதிரி மாறி நீங்கள் ப்ரீமியத்தை அதாவது டிடக்டிபிளை லோ பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ரீமியம் கூடும். எவ்வளோ டிடக்டிபிள் போடணுங்கிறது இனி உங்களோட பர்சனல் விருப்பம். ஏன்னா நாளைக்கு இப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை குறைக்கிறதுக்காக பெரிய அளவில் டிடக்டிபிளை போட்டு நாளைக்கு ஏதாவது கிளைம் வரக்குள்ள அந்த டிடக்டிபிள் எனக்கு அஃபோர்டபுள் இல்லை, இப்போ எப்படி அந்த காசு இல்லை எனக்கிட்டன்னு சொல்லி கஷ்டப்படாமல் எவ்வளவுக்கு உங்களால் இது இன்கேஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி எவ்வளோக்கு உங்களால் பே பண்ணலுமோ அதை நீங்கள் டிடக்டிபிளாக போடுறது பெஸ்ட்டான ஆப்ஷன். இப்போ உங்களுக்கு டிடக்டிபிள் என்ன, டிடக்டிபிள் எந்த டைமில் ஒர்க் ஆகும், டிடக்டிபிள் எவ்வளோ போடணும்னு சொல்லி எல்லாமே இந்த வீடியோவில் கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும். நான் ஒன்டாரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர். எங்களோட இன்சூரன்ஸ் புரோக்கரேஜ் 30+ கம்பெனிஸோட நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் புதுசாக வாகனம் எடுக்க போகிறீங்க, இல்லாட்டி புதுசாக வீடு வாங்க போகிறீங்க, உங்களோட ரினியூவல் ஒரு 10-15 நாள் வருதுன்னு சொன்னால் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டான ரேட் வந்து உங்களுக்கு 30+ கம்பெனிஸில் சர்ச் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லுவேன். கான்டாக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் இந்த நேமில் இருக்கு, பயோவில் இருக்கு, இல்லாட்டி எனக்கு டிரெக்ட் மெசேஜ் பண்ணி சொன்னால் ஆட்டோ ரிப்ளை வரும். நீங்கள் எவ்வளோ டிடக்டிபிள் வச்சுருங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. பை.